விவசாயம் மற்றும் தொழில் வளம் நிறைந்த திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் விவசாயத்தையும் தொழில் வளத்தையும் சரிவிகிதத்தில் கொண்ட மாவட்டமாக அமைந்துள்ளது. திருப்பூரில் முக்கிய தொழிலாக பின்னலாடை உற்பத்தி, பாத்திர உற்பத்தி மற்றும் விவசாயம் அமைந்துள்ளது. ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி தரும் டாலர் நகரமாகவும் திருப்பூர் விளங்கி வருகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப உள்நாட்டு பனியன் உற்பத்தியும் 30,000 கோடி ரூபாய் என்ற அளவில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதனால் பின்னலாடைத்துறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் இங்கு தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் அனுப்பர்பாளையம் பகுதியில் பாத்திர உற்பத்தி மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இங்கிருந்து தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பாத்திரங்கள் உற்பத்தி செய்து அனுப்பி வைக்கப்படுகிறது. அதேபோல விவசாயமும் அதிக அளவில் நடைபெற்று வரும் பகுதியாகவும் விளங்கி வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், அவிநாசி, காங்கயம், தாராபுரம், மடத்துக்குளம், உடுமலை என மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது. மாவட்டத்தில் 19,83,882 வாக்காளர்கள் உள்ளனர். ஒட்டுமொத்தமாக 8 தொகுதிகளிலும் சேர்த்து மாவட்டம் முழுவதும் 2,822 வாக்குச்சாவடிகள் 1,118 இடங்களில் அமைந்துள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 9,57,453, பெண் வாக்காளர்கள் 10,26,178, மூன்றாம் பாலினத்தவர்கள் 250 பேர் என மொத்தம் 19,83,882 பேர் உள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் 116 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். திருப்பூர் தெற்கு தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும், நொய்யல் நதியை மீட்க வேண்டும், சிறு மற்றும் குறு பின்னலாடை நிறுவனங்களுக்கு GST வரி ரீஃபைண்ட் மற்றும் ஏற்றுமதி உதவிகளை வழங்க தனி வழிகாட்டுதல் மையம் அமைக்க வேண்டும். திருப்பூர் வடக்கு தொகுதியில் சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும். அனுப்பர்பாளையம் பாத்திர உற்பத்தி தொழில் மிக முக்கியமானது. இந்த பொருட்களை சந்தைப்படுத்த தனி வர்த்தக மையம் மற்றும் தொழிலாளர்களுக்கு நல வாரிய உதவிகள் செய்து தர வேண்டும். காங்கயம் பகுதியில் பெருந்துறை சிப்காட் கழிவுநீர் வெளியேறாமல் தடுக்க வேண்டும். வட்டமலை கரை ஓடைக்கு முறையாக தண்ணீர் கொண்டு வர வேண்டும். அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். தாராபுரத்தில் மூலனூர் பகுதியில் விளைச்சல் செய்யும் முருங்கை, முருங்கை விதை, முருங்கை பொடி ஆகியவை ஏற்றுமதி செய்வதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை பதப்படுத்த குளிரூட்டப்பட்ட அறை ஏற்படுத்தி தர வேண்டும். பழனி, தாராபுரம், மைசூர், ஜாம்ராஜ் நகர் வரை செல்லும்படியாக ரயில் தண்டவாளம் அமைக்க வேண்டும். பல்லடம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மேம்பாலம் அமைக்க வேண்டும். பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க வேண்டும். மடத்துக்குளம் பகுதியில் அமராவதி அணையிலிருந்து வீணாகும் குடிநீர் தடுப்பணைகளை அமைத்து விவசாய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும். பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தில் ஆனைமலையாறு, நல்லாறு அணைகள் கட்ட வேண்டும். உடுமலைப்பேட்டை பகுதியில் தற்காலிகமாக சேமித்து வைத்த குளிர்சாதன கிடங்கு அமைத்து தர வேண்டும். சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும். அவிநாசி பகுதியில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி அனைத்து குட்டைகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும். அவிநாசி மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். திருப்பூர் மாவட்டம் தொரவலூர் பகுதியிலிருந்து சபரிஷ்.